இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்திகளை அல்லது அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதுபடினாலே தான் நாங்கள் எங்களுடைய சபையிலே உள்ள விசுவாசிகளுக்கும் அதே போல ஊழியக்காரர்களுக்கும் இலகுவாகும்படியாக இப்படிப்பட்ட வீடியோக்களை நாங்கள் செய்கிறோம். இந்த பாடத்திட்டத்திற்கூடாக யோவானுடைய புஸ்தகம் முழு புஸ்தகத்தையும் நாங்கள் பகுதிகளாக பார்ப்பதற்கு வாஞ்சியாக இருக்கிறோம். அதில் புது விசுவாசிகளுக்கும் அதே போல் பழைய விசுவாசிகளும் அறிந்து கொள்ளும் முகமாக அவர்கள் கற்றுக்கொள்ளும் முகமாக தான் இந்த வீடியோக்களை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் யோவானுடைய புஸ்தகத்தை குறித்து அறிந்திருந்தோமானால் எங்களுக்கு தெரியும். யோவானுடைய புஸ்தகம் யோவான் இதை எழுதுகிறார். இவர் ஒரு தன்னுடைய பெயரை முன்வைக்காமல் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக இதை அவர் வாஞ்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவானுடைய புஸ்தகம் ஒரு 4வது சுவிசேஷமாக இருக்கிறது. இயேசுவுக்கு மிகவும் இயேசுவை நேசித்த ஒரு சீசன் அவர். இந்த சுவிசேஷத்தை விசேஷித்த பகுதிகளை அவர் மிக முக்கியமாக எல்லாவற்றையும் சொல்லாமல் மிக முக்கிய பகுதிகளை எடுத்து இந்த யோவானுடைய புஸ்தகத்திலே அவர் பேசுகிறார். இதில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான், இந்த புஸ்தகம் அநேகமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எழுச்சியையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பலத்தையும் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை இன்னுமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த புஸ்தகம் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிற ஒரு புஸ்தகமா இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளும் அதே போல சபைக்கு வருகிற ஒவ்வொரு புதிய விசுவாசிகளும் இந்த யோவானுடைய புஸ்தகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை நாங்கள் பகுதிகளாக பிரித்து நாங்கள் படிக்க போகிறோம். இன்றைய நாளில் இந்த யோவானுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இதை நாங்கள் பகுதிகளாக பிரிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 18 வசனங்கள். 2ஆம் வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிப்பிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை,
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, இங்கே கவனிச்சு பார்த்தால் இந்த யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரைக்கும் முதல் பகுதியாக இங்கே நாங்கள் குறிப்பிடலாம். இந்த முதல் பகுதியிலே மிக முக்கியமான விஷயங்களை குறித்து எழுத்தாளர் எழுதுகிறார். பல விஷயங்களை எழுதுகிறார். அதுல மிக முக்கியமானதான் அவர் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ இங்கே 3 விஷயங்களை குறித்து இந்த முதல் வசனங்களிலே கதைக்கிறார். ஆதியிலே என்றால் ஆரம்பத்திலே என்றால் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ ஆதி என்பது ஆரம்பம். இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னமாகவே இந்த உலகம் வேதாகமத்தின்படி இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னமாக ஆண்டவர் இருந்தார். வேதாகமம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அப்போ நாம இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இங்க 1ஆம் வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ பூமி இருக்கவில்லை, அப்போ வெளிச்சம் இருக்கவில்லை, அப்போ இந்த உலகத்திலே நாங்கள் இப்பொழுது பார்க்கிற ஒன்றும் இருக்கவில்லை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்போ நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால், இங்கே ஆதியாகம புஸ்தகத்தின்படி அல்லது ஆரம்பத்திலே இந்த உலகத்திலே ஒன்றுமே இருக்கவில்லை. அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ யார் இருந்தா? இந்த வார்த்தை என்பது இங்கே குறிப்பிடப்படுகிற பொழுது அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தை தேவன். இங்கே இந்த வசனம் குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையாயிருக்கிறார். இப்போ ஆதியாகம புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே, யோவானுடைய புஸ்தகம் 17:5 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்துகிறீர். அப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், உலகம் உண்டாவதற்கு முன்னமே பிதாவே நான் உம்மோட இருந்தேன். இதுதான் அழகான விஷயம். என்ன, இயேசு நம்ம விசுவாசிக்கிற இந்த திருத்துவ கடவுள் ஆண்டவர் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னமாக அவர் வார்த்தையானவராக இந்த உலகத்துல இருந்திருக்கிறார். அதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுல 2வது வசனம், வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவே அந்த தெய்வம், தெய்வமே அந்த இயேசு கிறிஸ்து. இப்ப நாங்க இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு, நொறுக்கப்படுவதற்கு முன்னமாகவே ஆதியிலே அவர் இருந்திருக்கிறார் என்று இதிலே அர்த்தம் கொள்ளுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்க ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகம புஸ்தகத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னமாகவே இருந்திருக்கிறார். அவரே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்பது இந்த வார்த்தைகளிலே நமக்கு புரிகிறது. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். மனிதர்கள் உருவாவதற்கு முன்னமாக, இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்னமாக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு தான் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, அடிக்கப்படுவதற்காக, நொறுக்கப்படுவதற்காக 2000 வருஷங்களுக்கு முன்னமாக அவர் இந்த உலகத்திலே மானிடனாக பிறந்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு இன்றும் அவர் வாழ்கிறவராக இருக்கிறார். அதை நாங்க தெளிவா புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் நம்ம ஒரு வெற்றி, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றியை நாங்க அடையக்கூடியதா இருக்கிறது. அவர் பாருங்க, இந்த வசனம் தெளிவா மறுபடியும் சொல்கிறார்,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்பது அவர் பிதாவை போல அல்ல என்று அர்த்தம். இங்கே இங்கே இரண்டு தனித்துவமானவர்கள் தெரிகின்றனர். இருந்தது என்றால் தேவனுடைய இயல்பில் அவர் முழு பங்கு கொண்டவர். அப்படி என்றால் அவர் பிதாவே தான். அவங்க ரெண்டு இல்ல, பிதா தான், இயேசு தான், பரிசுத்த ஆவியானவர் தான், ஒரே திருத்துவ கடவுள் தான். மூன்று விதமாக மனிதர்களை மீட்பதற்காக வெளிவந்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நமக்கு தெரிகிற ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நாங்களும் இந்த காலை வேளையில ஆண்டவரை குறித்து என்ன சிந்தனையில இருக்கிறோம்? நாம ஆண்டவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால தானே வந்தாரு, அதுக்கு முன்னுக்கு வேற வேற விஷயங்கள்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்த வானமும் பூமியையும் உண்டாவதற்கு முன்னமாகவே இயேசு இந்த உலகத்துல இருந்தார் என்பது இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. 2ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆண்டவரோட இருக்கிறார். இயேசு ஆண்டவரோட இருக்கிறார். அப்ப வார்த்தை என்பது, ஆண்டவர் சொன்னார் வானம் உண்டாக கடவது. அப்ப அந்த வார்த்தையானவர் இயேசு, அந்த வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்து. வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது. பாருங்க, இந்த வசனங்கள் அழகா சொல்லுகிறது பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ தேவ ஆவியானவர் இங்க 3 விதமான விஷயங்களை சொல்லுகிறது. ஒன்னு தேவன், 2வது வார்த்தையானவர், 3வது ஆவியானவர். 3 விதமான விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பதிலாக வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் வார்த்தையினாலே இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். நிறைய பேர் சொல்றாங்க இந்த உலகம் இயல்பாகவே வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த கண்ணாடி இயல்பாகவே இந்த இடத்துக்கு வருமா? யாராவது கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஆண்டவரும் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியின் மேல் ஜலத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்தார் ஆண்டவர். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த உலகத்துல உருவாக்கினார். அதுதான் இந்த உலகத்துல உள்ள ஒன்றுமே இயல்பா ஒன்றும் வந்ததில்லை. இப்படி யாருமே இல்லாம இயல்பா வருமா? இப்ப இந்த புஸ்தகத்தை நான் கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறேன், இந்த மேசையை கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறாங்க, இந்த நாற்காலியை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. ரைட்? யாரோ கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, மனிதர்கள் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இப்ப நாங்க இந்த பொருள்கள் எல்லாம் ஆண்டவருக்கு சமமாகுமா? இந்த போன் ஆண்டவருக்கு சமமாகுமா? இந்த உலகத்துல ஒன்றும் ஆண்டவருக்கு சமப்படுத்த முடியாது. இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் மனிதனுடைய தேவைகளுக்காக உருவாகி இருக்கிறான். மல்லினாலும் கல்லினாலும் மரங்களினாலும் கட்டைகளினாலும் எல்லாம் அவனுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவன் உருவாக்கி இருக்கிறான். அவைகள் எல்லாம் அவனுக்கு கடவுளாக முடியாது. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த வார்த்தையினாலே சிருஷ்டித்த ஆண்டவரே நமக்கு கர்த்தராய் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அடுத்து 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்னமே இருந்தவர் என்பதை இதில் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இது அழகான விஷயம். இந்த உலகத்துல உள்ள எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லாமே அவராலே அன்று அவருடைய அனுமதியின்றி நமக்கு கிடைக்கிறது.
அதுதான் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். ஆனபடினாலே தான் எங்களுடைய ஆராதனை வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். ஆனபடினாலே தான் நாங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். சபையோடு உள்ள உறவை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். நான் அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது தான் வேதத்தை வாசித்து வேதத்தை படிக்கிற அந்த வாஞ்சை, அந்த தாகத்தை, நான் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும் ஆண்டவரே. இங்க பாருங்க, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும். அப்ப என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற பொழுதுதான் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற வாஞ்சை, இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற ஆசை, இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற தாகம் நமக்குள்ளாக வரும். அதான் அவர் சொல்லுகிறார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப என்ன அவர் மூலமாய் உண்டாயிற்று? இந்த வானம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, பூமி அவர் மூலமாய் உண்டாயிற்று, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜந்துக்களும் ஊரும் பிராணிகளும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, கொலை இலைகள் மரங்கள் எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு பொருட்கள் அவர் மூலமாய் உண்டாயிற்று. மனிதர்களை ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். பைபிள் சொல்லுகிறது அவருடைய சாயலுக்கேற்ப மனிதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். அதனாலதான் மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்கிறது. ஆகவே நீங்க புரிஞ்சுக்கிறணும், நான் ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்டவள். கர்த்தர் தான் என்னை உருவாக்கி இருக்கிறார், அவருடைய மகனாக அவருடைய மகளாக உருவாக்கி இருக்கிறார். நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவருடைய சாட்சியாக நான் வாழணும், அவருக்கு உண்மை உள்ளவனாக நான் வாழணும். நான் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் வாழக்கூடாது. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக, அவர் என் வாழ்க்கை கூடாக மற்றவர்கள் அவரை காண வேண்டும். என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயற்பாடுகள், இவைகள் கூடாக இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் ஏசாயாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய மகிமைக்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய மகிமைக்காக நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் புஸ்தகத்தை படிக்கிற இந்த வேளையிலே நம்ம வாழ்க்கை மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறணும். நம்ம ஆண்டவருக்காக வாழ போகிறேன். என்னுடைய இவ்வளவு காலமும் நான் எனக்காக வாழ்ந்தேன், இவ்வளவு காலமும் நான் மற்றவர்களுக்காக வாழ்ந்தேன், அல்லது இவ்வளவு காலமும் நான் வேறு வேறு விஷயங்களுக்காக வாழ்ந்தேன். ஆனா இனிமேல் நான் எவ்வளவு காலம் வாழ போகிறேன்? இந்த உலகத்திலே பைபிள் சொல்லியிருக்கிறது, மனுஷன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ என்ன? கர்த்தருடைய ஆவி மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் அதிகமாக கூடினால் நிறைய காலம் வாழணும் என்றான். அவன் 120 வருஷம் வரைக்கும் தான் வாழணும். நம்ம இந்த உலகத்துல சம்பாதிக்கலாம், இந்த உலகத்துல நம்ம அதிகமாய் கற்றுக்கொள்ளலாம், அதிகமான விஷயங்களை நாங்கள் தேடி வைக்கலாம். இந்த உலகத்துல நல்ல பெருமதியான காரியங்களை நம்ம தேடி வைக்கலாம், நல்ல பெரிய வீடுகளை கட்டலாம், நல்ல வசதிகளை வாய்ப்புகளை நாங்க வச்சிருக்கலாம், மனிதர்களெல்லாம் எங்களை மதிக்கலாம், கடவுளை போல எங்களை மதிக்கிற மதிப்புகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், இந்த உலகத்திலே நாங்கள் 120 வருஷம் வரைக்கும் தான் கூடினால் வாழ. அது ஆதியாகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய சாப்பாடு, உணவுகள், உடைகள், நம்முடைய நிலைமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் 120 வருஷம் வாழ்வோமா என்று அநேகருக்கு சந்தேகம் தான். ஆகவே நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை சகலமும் அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து தான் உங்களை வாழ வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு தாயின் கருவிலே உங்களை உருவாக்குவதற்கு முன்னமே அறிந்து இந்த உலகத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். நீங்கள் அன்புள்ளவர்களாக, பாசம் உள்ளவர்களாக, குடும்பத்தோடு, உறவுகளோடு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல வேலையை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே ஆண்டவராலே நமக்கு கிடைச்சதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் இயல்பாகவே வந்ததா? இயல்பாக வரவில்லை. ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருந்தது. நீங்க இந்த குடும்பத்துல தான் பிறக்கணும், இந்த குடும்பத்துல தான் நீங்க வாழணும்,
இந்த குடும்பத்திலே தான் நீங்க வளர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். இது ஆண்டவருடைய நோக்கம். வேதாகமம் சொல்லுகிறது, நாம இந்த காலங்களிலே எந்த வேலிக்கு கீழாக வாழ வேண்டும். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் சொல்லுகிறது, நாங்கள் வாழ வேண்டிய இடத்தை ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இந்த வருஷத்துல, இந்த முதல் வருஷம், இந்த முதல் தேதிகளிலே நம்ம எங்கே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் தான் நியமிச்சு வச்சிருக்கிறார். நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு பெருமதியானவர். நீங்க எல்லாரும் கர்த்தருடைய மக்கள். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வானம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, பூமி அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருள்களும், எல்லா சிருஷ்டிப்பும், மலைகளும் குன்றுகளும் எல்லாமே ஆண்டவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. நாம வாழ்கிற வாழ்க்கை, நமக்கு கிடைத்த கொடை அந்த வாழ்க்கை ஆண்டவர் மூலமாய் உண்டாயிற்று. உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்களுடைய புருஷனா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற சொத்துகளா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற பொருள்களா இருக்கலாம். இவைகள் எல்லாம் ஆண்டவர் மூலமாய் கிடைத்தது. ஆண்டவர் தான் உங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாமே நீர் தான் கொடுத்திருக்கிறீர். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, இந்த சுகத்தை கொடுத்திருக்கிறது நீர், இந்த பலத்தை கொடுத்திருக்கிறது நீர். ஆண்டவரே, இந்த நன்மையான காரியங்கள், நிறைய பேருடைய சரீரத்தின் முகம் குலைந்து போயிருக்கிறது. ஆனா நம்மளுக்கு நல்ல ஒரு முகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல கால்களை கொடுத்திருக்கிறார், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவரே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கடைசி 4வது வசனத்தோடு இந்த பகுதியை நான் முடிக்க போகிறேன். இங்கே 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன், பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி, இயேசுவே அந்த ஒளியாய் இருக்கிறார். அவருக்குள் தேவனுடைய சிந்தை, அவருக்குள் தேவனுடைய சிந்தை இருந்தது, அவருக்குள் தேவனுடைய செயற்பாடுகள் இருந்தது. அவர் தேவனுக்காக வாழ்ந்தார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம். பாருங்க, 3 அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 3 அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்ப சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்திலே சொல்லுகிற, இங்க 3வது பகுதியிலே சொல்லுகிற 4வது பகுதிக்கு ஒத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த நாம அவரோட இல்லை, அவரோட அந்த ஐக்கியம் இல்லை. ஏன்னா பாவம், முதல் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினாலே மனுஷ குலம் பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் கண்கள் இருளடைந்தன. அவர்கள் ஆண்டவரை பார்க்க முடியாமல் போய்விட்டது. அவர்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போனார்கள். ஆனபடியினாலே என்ன நடந்திருக்கிறது என்றால், ஆனபடினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டியதாயிற்று. அந்த ஒரே பேரான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினாலே நான் அவருடைய முழு அன்பையும் நம் மீது காட்டுகிறார். அதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை யார் விசுவாசிக்கிறார்கள்? இந்த காலை வேளையில ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பலன் அடைய போகிறீர்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் சுகம் அடைய போகிறீர்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய அந்த கிருபை அடைவீர்கள், கர்த்தருடைய அந்த மகிமையை அடைவீர்கள். ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவன் என்றால் என்ன? சதா காலமும் சதா காலமும் சதா காலமும் சதா காலமும் பரலோகத்திலே அவரோட இருப்பதற்காக, பரலோகத்துல அவரோட இருப்பதற்காக நாம ஒரு கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நாம இந்த உலகத்துல கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். ஆனால் சதா காலமும் சதா காலமும் சதா காலமும் ஆண்டவரோட நாம வாழ போகிறோம்.
ஆகவே நாம என்ன செய்யணும்? ஆண்டவரோட வாழ்வதற்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோட ஜீவிப்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தினமும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். காலையிலும் மாலையிலும் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். பிள்ளைகளுக்கு, குடும்பத்தினருக்கு, உறவுகளுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியானவர்களாக, தகப்பனாய் இருந்தால் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான தகப்பனாக, தாயாய் இருந்தால் பிள்ளைகளுக்கு, கணவருக்கு ஒரு முன்மாதிரியான தாயாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கும். யோவானுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும், அந்த சதா காலமும் நீங்கள் அவரோட வாழ்கிற அந்த வாழ்க்கையை அறியும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நித்திய ஜீவனை அடைந்து உங்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு அல்லது இன்று மரித்தாலும் நான் இயேசுவோட வாழப் போகிறேன் என்கிற அந்த உறுதியோட அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவே இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவானுடைய புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவரை முழுமையாக பற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை முழுமையாக விசுவாசியுங்கள். அப்பொழுது நித்திய ஜீவனை அடைகிற ஒரு கிருபை, ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. யோவானுடைய புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவானுடைய புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம்: பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரலின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அப்ப பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரலின யாவருக்கும் நித்திய ஜீவனை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நித்திய ஜீவனை அடைய போகிறீர்கள், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்கிற அந்த உறுதியை இந்த யோவான் புஸ்தகம் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அதுவே நாம இந்த உலகத்துல சும்மா பிறந்து, சும்மா வளர்ந்து, சும்மா வாழ்ந்து ஏதோ சாக போகிறோம் என்பது முக்கியம் கிடையாது. அது இல்லை முக்கியம், அது இல்லை விஷயம். நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து, ஜெபத்திலே ஆண்டவரோட நெருங்கி இருந்து, வேதத்தை கற்றுக்கொண்டு, வேதத்தில் உள்ள அறிவை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழப்போகிறோம். ஆண்டவருக்காக வாழப்போகிறது மட்டுமல்ல, சதா காலமும் நாங்கள் அவரோடு இருக்க போகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். நாங்கள் எல்லாரும் கண்களை மூடுவோம். நாங்கள் யாரா இருக்கலாம், எங்களுடைய கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்துல சொல்லுவோம்: ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளில் இருந்து இந்த யோவான் புஸ்தகத்திலே முதல் பகுதியிலே நான் கற்றுக்கொண்ட விதமாக ஆண்டவரே, உம்மோடே நான் ஆண்டவரே வாழப் போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய சதாகால வாழ்க்கைக்காக, நிச்சய ஜீவ கால வாழ்க்கைக்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறேன். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே, இந்த பகல் பொழுதிலே உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இனிமேலும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். நான் இனிமேலும் இயேசுக்காக வாழ வேண்டும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும். வேதத்தில் உள்ள காரியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த யோவானுடைய புஸ்தகம் முதல் பகுதியை ஆண்டவரே யார் யார் கற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாரையும் உம்முடைய தெய்வீகமான கரத்தினால ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில, இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே, இந்த பகுதியிலே நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை இவர்களோடு நீர் வைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை வைப்பீராக. ஆண்டவரே,
அதிகமாய் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த ஏக்கத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. வசனத்தை கற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ்கிற ஒரு கிருபையை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் இருந்த ஆண்டவரே முழுமையாக தங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழ்வதற்கு ஒரு கிருபையை கொடுங்கள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உள்ள பொருள்கள் மீதும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரே கல்லுகள் மீதும், மண்ணுகள் மீதும், மரங்கள் மீதும் ஆண்டவரே சுவாமி, தங்க நகைகள் மீதும் ஆண்டவரே, இரும்புகள் மீதும் உள்ள நம்பிக்கையை விட்டு ஆண்டவரை நம்பத்தக்கதான ஒரு கிருபை இவர்களுக்கு அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உம்முடைய பலத்தை, உம்முடைய கிருபையை இந்த பிள்ளைகளோட வைத்தரணும் ஆண்டவரே. இவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே. யார் யார் வியாதிகள்ல இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அவர்களை தொடுவீராக ஆண்டவரே. வல்லமையான ஆவியானவர் அவர்களை தொட்டு பரிபூர்ணமாய் குணப்படுத்துவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இருதயத்திலே ஆண்டவரே கடினமான சூழ்நிலைகளிலே தேவைகளோட, பண தேவைகள், பொருள் தேவைகளோட இருப்பார்களானால் அவைகளை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீங்கள் நீக்குங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையை வையுங்கள், பலத்தை வையுங்கள். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இது 1ஆம் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி என்று முழு நாங்கள் யோவானுடைய புஸ்தகத்தையும் இந்த பாடத்திட்டங்களில் நாங்கள் படிக்க போகிறோம். அதற்கு பிரதானமான காரியம்தான் எங்களுடைய வீடுகளிலே ஒரே பாடத்திட்டம், எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரே பாடத்திட்டம் படிப்பிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் செய்கிறோம். இதில் நீங்கள் பங்கு பெற்றுவதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த அதிகமான நீங்கள் வேத அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை செய்கிறோம். நீங்கள் இதை இன்னும் படிக்க விரும்புகிறவர்கள் தொடர்ந்தர்ச்சியாய் எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, பெல் பட்டனையும் நீங்கள் அமைக்க வைத்தால் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் தேவன் உங்களோட எப்பொழுதும் இருப்பாராக.